நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் கன்னடர்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அதனால தான் நான் திராவிட நாடு திராவிடர் இருக்கே அப்படின்னு சொல்லி மாத்துறார். இதனால தான் மற்ற மொழி, அதாவது பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் என்பது அடிப்படையில் தமிழர்களுக்கான இயக்கம் மட்டுமல்ல, ஆந்திரர்களையும் கன்னடர்களையும் அந்த தென்பகுதியில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன மக்களை உள்ளடக்கிய இயக்கமாக தான். அதனால தான் பெரியார் மாத்தார். சரி, நீங்கள் மாற்றினீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும்ல, அன்றைக்கு ஆந்திரா மகாசபா கேட்டு யார் ஆந்திராக்காரங்க மாத்தல 52 வரைக்கும் போராடி இருக்காங்கல்ல தீவிரமாக. அப்ப பெரியார் வந்து அதை அப்படிலாம் போராடாதீங்க, என்னோட வாங்க ஆந்திர மகாசபை கலைச்சிட்டு என் திராவிட கழகத்துல சேருங்க, ஒன்னா பெரிய நாடா கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். 40-40 மாத்திக்கிறாருல, செயலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்க மாத்திக்கிறீங்கல்ல. அப்ப அந்த கோரிக்கையை வந்து திசை திருப்புறார் பெரியார். இந்த போராட்டத்தை தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற அந்த வீரியமிக்க போராட்டத்தை திசை திருப்புறார். திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்லி பெரியார் வந்து திட்டமிட்டு பண்ணுறாரு. அப்புறம் நான் என்ன கேட்குறேன், சரி திராவிட நாடு கோரிக்கை வைக்கிறீங்கல்ல, அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இப்போ ஜின்னா வந்து பாகிஸ்தான் கேட்டார். அது மத அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடு, நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட ஒரு பேச்சுவார்த்தை, டேபிள் பேச்சுவார்த்தை நடக்குது. ஜின்னா வந்து நடத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் இயக்கத்தை வந்து கட்சியை வந்து தேர்தலில் வந்து போட்டியிடலாம் வச்சு ஜெயிக்கிறார். பிரிட்டிஷ்காரன்ட்ட அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, பாருங்க எங்களுக்கு முஸ்லீம் லீக் இவ்வளோ வாக்கு விழுந்திருக்கு, எங்களுக்கு வந்து தனிநாடு கொடுக்கணும்னு கேட்குறாரு. பெரியார் எனக்காச்சும் போய் பிரிட்டிஷ்காரன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரா? இப்போ 47 சுதந்திரம் அடையுது, 50 அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குது. இந்த 3 ஆண்டு இடைவெளியில் பெரியார் அண்ணாதுரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க, சொத்து பிரச்சனை சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்சியை யார் கைப்பற்றுறது? எப்போ 49 திமுக புரியுதா இல்லையா? நீங்க பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ண 44 ஒரு திராவிட கழகம்னு மாத்திராங்க. அதுல இருந்து 49 திமுக வந்து பிரிஞ்சு வெளியில வந்து சொத்து பிரச்சனை தான் காரணம். சொத்து பிரச்சனை தான் காரணம். இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, ஜின்னாட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு சேர்த்து பிரிட்டிஷ்கார்ட்ட கேளு, ஒரு சுதந்திர போராட்ட யாராச்சும் கேட்பாளா? சின்னா சொல்லிட்டாரு, நீங்க யாருக்கு கேட்குறீங்க, அது உங்க பிரச்சனைப்பா, நீங்க பாத்துக்க, நான் காந்திகிட்ட பேசிட்டு இல்லை காந்தியாட்டியான்னு சொல்லுங்க அப்படிங்கிறார் பெரியார். இதெல்லாம் எழுத ஜின்னாவுக்கும் பெரியாருக்கும் நடந்த அந்த கடிதங்கள்லாம் இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஜின்னா ஒரு காலகட்டத்தில் திராவிட நாடு ஆதரிக்கிறார். வந்து அம்பேத்கர்லாம் எழுத்து போட்டு செய்வாங்க. 40 போய் ஜின்னாவை சந்திக்கிறது, அம்பேத்கரை சந்திக்கிறது, இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கறதுக்காக. இங்கே கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 நடக்கும். நீங்கள் இப்போ இந்த திராவிட நாடு திராவிடருக்கு முடிஞ்ச ஒரு மாதம் கழிச்சா போய் சந்திப்பாங்க. ஜின்னாவை சந்திப்பார், அம்பேத்கரை சந்திப்பா.